எல்லாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சார்பில் இதையும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. எண்டில் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன், சீக்கிரமாக செஞ்சு தரேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களும் சரி ஓகே நீ செஞ்சுட்டு வா என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. நான் இந்த ப்ரெட்டை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு நான் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் உண்டும்ல அதுதான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு லேயரில் நல்லா ஃபில் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அதுக்கு மேலே நம்ம வீட்டில் ரெடி பண்ண டீ. இவ்வளோ தான் இதோட ரெசிபியே. ஆனால் இதில் நம்ம வந்து ஊற்றுற டீ வந்துட்டு கராக் சாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அதோட ரெசிபி வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை யூடியூப்லேயுமே நிறைய பேர் போட்டிருக்காங்க. உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க, உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிம்பாங்களா. நம்மளும் கொழுப்பெடுத்து கடையில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு பொருளையாக காமிச்சு எங்கள் இது வாங்கட்டா அப்படின்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க இது வீட்டில் இருக்க அப்படிம்பாங்க, இல்லை இது தேவைப்படாத பொருள் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றுமே வாங்க மாட்டோம். வீட்டுக்கு அப்படியே வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் கடைக்கு விட தானே செய்தேன், நீ தான் வாங்காமல் வந்தா அப்படின்னு நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. இனிமேல் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அணக்கம் இல்லாமல் பொருளை வாங்கிட்டு பேசாமல் வந்துடணும் சரியா. நானும் இதை செய்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே கொண்டு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஓகே ஒன்றுமே சொல்லலை. நீ ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போகிறேன்னு சொன்னால அது எங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஏயா இதுதான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்னோடனே, யாரை ஏமாத்துறதுக்கு பார்க்கா ப்ரெட்டில் டீயை ஊற்றி கொண்டு வந்துட்டு இது ஸ்பெஷலாக, நாங்கள் இதெல்லாம் எப்போவோ சாப்பிட்டாச்சு, சின்ன வயசுலேயே நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஒரே கேவலமாக போச்சு.